ஒரு சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. இந்த பாடசாலை புத்தகத்திலே பதிப்பிடப்பட்டுள்ள இந்த லிங்க் விமல் வீரவன்சவுடைய ஆக்கள் கல்வி அமைச்சுக்குள்ளே இருந்து அவர்கள் மூலமாக இது செய்யப்பட்டதா என்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கின்றது. போன முறை பிஸ்கட்டை கொடுத்தார் மஹிந்த ராஜபக்ச, இந்த மாதிரி புண்ணாக கொடுக்கறதுக்கு ஆள். இப்போ அவரோட டார்கெட் என்ன வரும்? இப்போ அவரோட மெயின் தீம் வந்து இதுல கோ ஓம் ஹரிணி இல்ல, அவரோட டார்கெட் ஒன்றும் இல்லை, தான் மாட்டப் போகிறேன், எனவே இதை திசை திருப்ப வேண்டும். இந்த இலங்கையில் இருக்கின்ற இப்படியான தேர்தல்கள் தான் அசிங்கமான ஒரு நடவடிக்கைகள் ஈடுபட்டு பெண்களுடன் உறவாடி கொண்டு போத்தல்களை எடுத்து பாட்டி போட்டு கொண்டு வாகனங்களுக்கு அடிமையாகிக் கொண்டு கடந்த ஆட்சி காலங்களில் ஒரு சில இவ்வாறு அரசியல்வாதிகளுக்கு பின்னாலே சுகபோகத்துக்காகவும் V8 வாகனத்துக்காகவும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் இந்த பெண்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு சில தேர்தல்கள் தான் இவ்வாறாக அவர்கள் செயற்பட்டு வருகிறார்கள். லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்றும் ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். இன்று பிரதான பேச பொருளாக இருக்கின்ற ஒரு விடயம்தான் விமலை, தும்முள்ள விமலை. தும்முள்ள விமலை என்றால் தெரியும். இப்பொழுது கல்வி அமைச்சுக்கு முன்பாக சென்று ஒரு நாடகம் அரங்கேற்று இருக்கின்றார். இதே மாதிரி ஒரு நாடகம் நாங்கள் 2008ஆம் ஆண்டு நான் நினைக்கின்றேன் ராஜபக்சேவுடைய ஆட்சி காலத்தில் இதே போன்று ஒரு நாடகத்தை, அதுவும் உண்ணாவிரத போராட்டம் என்ற பெயரிலே ஐக்கிய நாடுகள் அலுவலகத்துக்கு முன்பாக ஆரம்பித்திருந்தார். ரைட். அப்போ இப்போ இந்த நாடகம் கல்வி அமைச்சுக்கு முன்பாக போடுகின்ற இந்த நாடகம் எப்படியாப்பட்ட நாடகம், இதற்கு பின்னணியில் என்ன இருக்கின்றது, இவர் எழுப்பும் கோஷங்கள் எல்லாம் எப்படி என்றால் கோ ஓம் ஹரிணி. இப்போ எங்களுக்கு தெரியும் முதல்ல இருந்தது கோ ஓம் கோட்டா, கோ ஓம் மைனா, அப்படியெல்லாம் இருந்தது தானே. ராஜபக்சேக்களை விரட்டிய காலப்பகுதி தான் 2022. இப்பொழுது இந்த ஆட்சியின் கீழே மக்கள் அனைவரும் ஆதரித்தாலும் கூட இந்த எதிர்த்தரப்பில் இருந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துண்டு துண்டாக இருந்து எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஜனாதிபதி அனுரகுமார் சனாவை தொடர்ந்து விமர்சித்து வந்தார்கள். பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். இப்பொழுது அதேதும் வேலைக்கு எடுப்படாத பட்சத்தில் இப்பொழுது பிரதமர் ஹரணி அமரசூரியவை தாக்குதலுக்கு உட்படுத்தி வருவதை எங்களுக்கு இந்த அரசியல் மேடைகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் தான் கல்வி அமைச்சுக்கு முன்பாகவே விமல் வீரவன்ச உட்பட ஒரு குழுவினர், ஒரு 10-15 பேர் இருப்பார்கள். இந்த 10-15 பேரும் இப்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். ஆகவே இது சம்பந்தமாக நாங்கள் இன்று சற்று பேசலாம். பேசுவதற்கு இணைந்திருக்கின்றார் தாஹா ஐன்ஸ்டீன். வணக்கம். வணக்கம். ரைட். அப்போது சொல்லுங்கள், பறக்கலாம். பிரதானமாக இப்போ பார்த்து கொண்டு தான் இருக்கோம் நாங்கள் இந்த கல்வி அமைச்சுக்கு, பத்திரமுள்ள கல்வி அமைச்சுக்கு முன்பாக நடக்கும் நாடகம் எல்லாம் நீங்களும் பார்க்கிறீர்கள், நானும் பார்க்கின்றோம், அனைவருமே நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரைட். உங்களுடைய என்னப்படி இந்த சத்தியாகிரக போராட்டம் இலங்கை வரலாற்றிலே பிரதமர்கள் பலர் இருந்திருக்கின்றார்கள். ஜனாதிபதி முறைமை வந்ததற்கு பின் ஜேஆர் ஜெயவர்தனுடைய ஆட்சி காலத்திலே அவர் 6-5 பெரும்பான்மையை பெற்று ஜனாதிபதி முறைமையை கொண்டு வந்ததற்கு பின் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க பிரதமராக இருந்த காலத்தில் அவரோடு பேசு பொருளாக பேசப்பட்டார். அவருடைய திட்டங்கள், அவர்களுடைய விடயங்கள் எல்லாம் அவர் மூலமாக பேசப்பட்டது. ஆனால் ஜனாதிபதி முறைமை வந்ததுக்கு பிற்பாடு இருந்த கிட்டத்தட்ட 8-10 பிரதமர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த பிரதமர்களை மீட்டி பார்த்தால் அவர்கள் எதையாவது செய்திருக்கிறார்களா அல்லது எதையாவது செய்த விடயங்கள் இருக்கின்றதா என்றால் சொல்லக்கூடிய விடயமாக பார்த்தது பிரதமராக இருந்தபோது வீடமைப்பு அமைச்சராகவும் பிரதமராகவும் இருந்த பிரேமதாசாவோடாக ஒரு விடயம் பேசப்பட்டது. ஏனென்றால் பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் ஒரு கீழ்த்தட்டு வர்க்கத்தில் இருந்து அவர் ஒரு ஜனாதிபதி ஆவதற்குரிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொண்டதன் காரணமாக அவர் பிரதமர் என்ற அடிப்படையிலே பேசப்பட்டார். அதுக்கு பிற்பட்ட காலத்திலும் ஒன்றுக்கோ பிரதமரை பற்றி பெருசாக பேசல. ஆனால் இப்போது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய தோழி ஹரணி அமரசூரிய அவர்கள் மிகப்பெரிய பேசு பொருளாகவும் அவரை பற்றி அதிகமாக பேசக்கூடிய ஒரு விடயம் காணக்கூடியதாக இருக்குது. அது ஒரு மிக பாசிட்டிவாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதே நேரம் இவர்களுடைய எதிர்பார்ப்பும் இந்த விடயத்தை தூக்கி பிடித்து கொண்டு நாள் கணக்காக பேசி வரக்கூடியவர்களுடைய எதிர்பார்ப்பு, அவர்களுடைய டார்கெட் என்னென்னு பார்க்குற நேரம் என்பிபி ஜேவிபி என்ற விடயத்தை வேறாக அவர்கள் பார்க்கின்றார்கள். என்பிபி என்ற ஒரு கூட்டத்தினரை பிரித்து எடுக்கலாம் என்ற எண்ணத்திலே இவர்கள் தொடர்ந்தேர்ச்சியாக அடித்து வருகின்றார்கள். ஆனால் அதற்கு என்பிபி வேறல்ல, ஜேவிபி வேறல்ல, நாங்கள் ஒருவர்கள் தான் என்பதற்காக தொடர்ந்தும் இவர்கள் ஜேவிபி என கருதக்கூடிய முன்னாள் பழைய போராளிகளாக இருந்த ஜேவிபி உறுப்பினர்கள் இவர் தோழி ஹரணி அவர்களை டிஃபெண்ட் பண்ணியே வருகின்றனர். அவர்களுக்காக குரல் கொடுத்து அவருடைய விடயத்தை தங்களுடைய ஒரு
சகோதரியாக அதை கையில் எடுத்துத்தான் அதற்கான விமர்சனங்களை வைத்தவர்கள். அது சம்பந்தமான விமர்சனத்திலே தோழர் லால்காந்த அவர்களும் அது சம்பந்தமாக பேசியிருக்கின்றார்கள். ஸோ இதிலே இந்த விமல் வீரவன்ச என்பவர் இந்த இடத்திலே பேச வந்திருப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம், முக்கியமாக பார்க்கக்கூடிய விடயம். விமல் வீரவன்ச என்பவர் யார் என்றால் முழுக்க முழுக்க இனவாதத்தை கக்கக்கூடிய ஒருவர். இனவாதத்தை கக்கி அவர்களுக்கு தேவையானவர்களை ஆட்சி கொண்டு வருவதற்காக பல கட்ட நடவடிக்கைகள் இருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயம் தான் டாக்டர் சாஃபியுடைய விடயம். எந்த விதமான விஞ்ஞான ரீதியான எந்த விதமான சான்றுகளும் இல்லாத நிலையிலே பெலோப்பியன் நாளி நசுக்கி விட்டு போட்டு பிள்ளை இல்லாமல் பண்ணையில் என்ற விடயத்தை பொய்யான குற்றச்சாட்டில் பல நூற்றுக்கணக்கான தாய்மார்களை கூட்டி வந்து அவர்களையும் முட்டாள்களாக்கி மக்களையும் முட்டாளாக்கி ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் முட்டாளாக்கி நாட்டை வெட்கி தலை குனியக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டவர் தான் விமல் வீரவன்ச. அதே மாதிரி உதயகம்பம்பில போன்றவர்கள் எல்லாம் இந்த மாதிரியான இன ரீதியான விடயங்களையே பேசித்தான் அவர்கள் செய்து வந்தார்கள். அந்த அடிப்படையிலே அதற்கு பின் இருந்தவர் யார் என்ற விடயத்திற்கான விடை, அந்த கேள்விக்கான விடை விமல் வீரவன்ச. டாக்டர் சாஃபியுடைய விடயத்திலே பின்னிருந்து செயற்பட்டவர் யார் என்றால் அது முழுக்க முழுக்க விமல் வீரவன்ச. அதே போல ஒரு சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. இந்த பாடசாலை புத்தகத்திலே பதிப்பிடப்பட்டுள்ள இந்த லிங்க், இது குறிப்பிட்ட பேசுபொருளாக்கப்பட்டிருக்கக்கூடிய லிங்க் பதிவிற்கு விமல் வீரவன்சவுடைய ஆக்கள் கல்வி அமைச்சுக்குள்ளே இருந்து அவர்கள் மூலமாக இது செய்யப்பட்டதா என்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் பேசக்கூடிய விடயம் கல்வி அமைச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகளூடாக அல்லது முன்னால் அதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆணைக்குழுவினூடாக இதற்கு முடிவு எடுக்காமல் எதற்காக இவர்கள் உடனடியாக சிஐடிக்கு சென்றார்கள், கல்வி அமைச்சின் செயலாளர் ஏன் சிஐடிக்கு சென்றார் என்ற விடயத்தை பேசுகின்ற போது இவர்கள் அச்சப்பட்டிருக்கின்றார்கள். விமல் வீரவன்ச போன்றவர்கள் இதிலே மாட்டிக்கொள்ளப் போகிறார்கள் என்ற அடிப்படையிலே தன்னை இதற்காக பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் இவர்கள் கைது செய்ய போகிறார்கள் என்ற விடயத்தை மழுங்கடிக்க செய்வதற்காக உண்ணாவிரதம் இல்லாத சத்தியாகிரக போராட்டத்துக்கு வந்திருக்கிறார். இவருக்கு உண்ணாவிரதம் இருப்பாரா என்றால் போன முறை லெமன் பஃப் பிஸ்கட்டை கொடுத்தார் மஹிந்த ராஜபக்ச. இந்த மாதிரி அவருக்கு புண்ணாக்கு கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை. புண்ணாக்கு கொடுத்துமே வர்ற உண்ணாவிரதத்தை நிப்பாட்டத்துக்கு ஒருத்தர் வந்திருக்க மாட்டாங்க. எனவே அவர் தெரியும் இந்த மாதிரி நான் உண்ணாவிரத போராட்டத்துக்கு போனால் எப்படியாவது சாவடிக்கிற அளவுக்கு விட்டுருவாங்க. ஆகவே உண்ணாவிரத போராட்டம் இல்லாமல் சத்தியாகிரக போராட்டம் என்ற அடிப்படையிலே வந்திருக்கிறாங்க. விமல் வீரவன்சையை சந்திக்க வந்திருக்கிறார். விராஜ் என்ற ஒரு போப்பிசை பாடகரும் அதே நேரம் ஒரு யூடியூப் சேனல் செய்யக்கூடிய ஒரு இந்த விராஜை எடுத்து பார்க்கின்ற போது இதற்கு முன் லெஸ்பியன் ஹோமோசெக்ஸ் போன்ற விடயங்களுக்கு சாதகமாக அதை தூக்கி பிடிக்கக்கூடிய அளவிலே வீடியோக்கள் வெளியிட்டு பாடல்கள் வெளியிட்டு அதைக்கு அவர் தானே பொம்பளை போல உடுத்துக்கண்டு ஆடிக்கண்டு வீடியோ போட்ட விடயங்களும் இருந்தது. இல்லை, அவ்வாறான நிலையில் இருக்கக்கூடிய விராஜ் இப்போது இதற்கு எதிராக இது சம்பந்தப்பட்ட கல்வி முறைமை எதிராக வந்து நின்று இதில் பேச வருகிறார் என்றால் இவர் இதிலே என்ன செய்ய போகிறார்கள், இவர்களுடைய தேவையும் நோக்கமும் என்ன என்பது அறியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இவர்களுடைய தேவையும் நோக்கமும் முழுக்க இருப்பது அரசியல் ரீதியாக இந்த கட்சிக்குள்ளே ஒரு பிளவை ஏற்படுத்தி அதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய என்பிபி உறுப்பினர்கள் என்று இவர்கள் நினைக்கக்கூடியவர்களே அவர்களை வேறு தோழி ஹரிணியுடையுடன் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட உறுப்பினர்களை அவர்கள் கலட்டி எடுக்கலாம் என்ற எண்ணத்தோடு ரொம்ப ஆசையாக எட்டாக்கணி ஒரு விடயத்துக்கு அவர்கள் செய்யப்பட்டு வருகிறார். அதுக்கு எந்த இடத்திலும் சந்தர்ப்பமும் இல்லை, அவர்களுக்கான அந்த சந்தர்ப்பம் அமைய போவதும் இல்லை. இவர்கள் சும்மா முயற்சி விட்டு சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று நரி போன மாதிரி போக வேண்டியதாக இருக்கும். நரிக்கு பின்னால் நரியுடைய திட்டத்தின் அடிப்படையில் இவர்கள் செயல்பட பிரித்தாளுவதிலும் பிரித்தெடுப்பதிலும் ரணில் கட்டிக்காரன். எனவே அந்த நரித்தந்திரத்திற்கு நாங்கள் இடம் கொடுக்க போவதில்லை. இவர்களுக்கு இந்த பழம் புளிக்கும். ஹரிணி அமர்சூரிய எங்களுடைய தோழி பிரதமர் அவருடைய விடயத்தில் இவர்கள் முயற்சி எடுக்கின்றது. இந்த பழம் அவர்களுக்கு எட்டாக்கணி, இந்த பழம் அவர்கள் சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று நரி விலகி போகிற ஒரு நிலை தான் ஏற்படும். இதிலே குறிப்பாக விமல் வீரவன்ச தான் இதற்கு பின்புலத்தில் இருக்கிறாரா என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலே நான் நினைக்கிறேன் அதிகமான தேடல்கள் ஆரம்பித்திருக்கிறார். ரைட். இப்படி இருக்கிற நிலையில் தான் இப்போ விமல் வீரவன்ச உட்பட அந்த குழுவினர் அங்கு இந்த கூடாரங்களை அமைப்பதற்கு தயாரான போது போலீசாரோட ஒரு வாய் தர்க்கம் ஏற்பட்டிருக்கின்றது. அப்பொழுது நீதிமன்ற கட்டளைக்கு அமைய அங்கு கூடாரங்கள் அமைக்க முடியாது. ஆனால் விமல் வீரவன்ச சொல்கின்றார் அவர் தொடர்ந்து அந்த இடத்தில் இருக்க மாட்டார். அவர் எழுந்தால் இன்னும் ஒரு 100 பேர் வந்து அமர்வார்கள், சுழற்சி முறையில் ஷிஃப்ட் முறையில் இதை செய்வதற்கு தயார் என்று. இது ஒரு நகைச்சுவையாக இல்லையா? நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இல்லை, இதுவரை காலத்திலும் எந்த ஒரு அரசியல்வாதியும் உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்து இறந்து போனது என்ற ஒரு வரலாறு பதியப்பட்டிருக்கிறது என்றால் இல்லை. அரசியல் ரீதியான செயற்பாட்டிலே தமிழர் விடுதலை போராட்டத்திலே திலீபன் அவர்களுடைய அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அவர் இறந்து போனார் 12-13 நாட்களுக்கு பின். அது தவிர
உலக வரலாற்றிலே உண்ணாவிரதம் இருந்த தெற்காசிய நாடுகளிலே, இந்தியா இலங்கை போன்ற நாடுகளிலே உண்ணாவிரதம் இருந்து உண்ணாவிரதத்தின் மூலமாக இறந்து போன அரசியல்வாதிகள் தேடக்கூடிய யாரும் இல்லை, இவர்கள் இருக்க போகிறதும் இல்லை. அதுக்கு முன் நடவடிக்கை எடுத்தார். ஆனால் இந்த தடவை விமல் வீரவன்சவுக்கு தெரியும் உண்ணாவிரதம் என்றிருந்தால் நம்மளை கொண்டு போடுவாங்கன்னு அவருக்கு தெரியும். எனவே அவர் உண்ணாவிரத போராட்டத்துக்கு போகாமல் அவர் என்ன செய்தார், சத்தியாகிரக போராட்டம் என்ற அடிப்படையில் ஒரு புதிய டிசைனில் ஒரு புதிய பரிணாமத்திலே அவர் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றார். ஜனநாயக ரீதியிலே அவர்களுக்கான எதிர்ப்புகளை தெரிவிப்பதற்கும் வெளிப்படுவதற்கும் முழுமையான உரிமை இருக்கின்றது. அவர்கள் கவன ஈர்ப்பு போராட்டங்களில் ஈடுபடலாம். ஆனால் சட்டம் சில விடயங்கள் இருக்கிற பொதுமக்களுக்கு அதை பாதகமாக ஏற்படக்கூடிய விடயத்திலே செய்ய முடியாது. அந்த இடத்துல கொண்டே கூடாரம் அடிக்கிறது என்று அது நீதிமன்ற உத்தரவுக்கு முற்றுமுழுதாக முரணான விடயம். அது மாத்திரமல்ல, அந்த இடம் பஸ் பேருந்து தரிப்பிடம், அவர்களை கைது செய்யும் மக்கள் கடவை இருக்கின்றது. பெடஸ்ட்ரியன் கிராஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே அவர்கள் அந்த இடத்தை போட்டுக்க நினைத்தால் போலீசார் மக்களுக்கு இடையூறு விளைவித்தார்கள். ஒரு சந்தர்ப்பம் அதில் அவங்க நிற்கிறாங்க. ஒரு சின்ன பிள்ளையோட கடந்து பாடசாலை கல்வி அமைச்சு இருக்குது. ஏதோ தேவைக்காக பிள்ளைகளோட போய் அவங்க கல்வி அமைச்சுக்கு போகக்கூடியவங்க அந்த இடத்துல பெடஸ்ட்ரியன் கிராஸில் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தால் யார் பொறுப்பு கூறுவது? வாகனக்காரர் கைது செய்யப்படுவார். ஆனால் அந்த நிலை ஏற்படுவதற்கு காரணம் அவர்கள் இருக்கின்ற இடம். அது தவிர்ந்த வேறொரு இடத்துல இருக்கலாம். அவர்கள் வேண்டால் அவர்களை கைது செய்ய முடியும், அந்த இடத்துல அகற்ற முடியும் அவர்களுக்கு. ஆனால் அந்த அளவு கூட அரசாங்கம் அவருடைய சுதந்திரத்தில் கையடிக்காமல் சில விடயங்களை தவறு கொள்ளுங்கள் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் செய்ய சொல்கின்றார்கள். இது எதிர்காலத்தில் கவனிக்கப்படலாம். என்றால் ஒரு வேலை நாட்கள் இருக்கக்கூடிய நாள் திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி என்பவர்கள் வேலை நாட்கள், அது பின்னேரமாக கூட அதில் கடவையில் போகக்கூடிய அதில் வேலை செய்யக்கூடிய கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு தடை இருக்கும் என்ற அடிப்படையிலே அங்கே இருக்கக்கூடிய பாதசாரிகள் யாராவது ஒருவர் இதற்கு எதிராக போலீஸில் முறைப்பாடு செய்தால் அதன் அகற்றப்பட வேண்டிய ஒரு சூழல் வரும். சில நேரம் நானே போயிட்டு அதுக்கு சொல்லுவேன், எனக்கு போகிறது கஷ்டமாகி இந்த இடத்துல எடுங்க நானே சொல்ல வேண்டிய ஒரு சூழல் வந்தால் நானும் போய் சொல்லுவேன், எனக்கு கஷ்டமாகி இந்த இடத்துல இவங்க இருக்கிறாரு அவங்களை அகற்ற சொல்லுங்கன்னு நான் போலீஸில் புகார் கொடுத்தேன். அகற்ற வேண்டிய ஒரு நிலை ஒருத்தர் சொன்னாலும் அவருக்கு இடையூறு என்றால் அது அகற்றப்படும். பல ஆயிரக்கணக்கான பேர் போராட்டத்தில் இருந்தாலும் ஒருவருடைய விடயம் அங்கே கவனிக்கப்பட வேண்டும் மக்கள் என்ற அடிப்படையில். எனவே அந்த அடிப்படையில் யாராவது ஒருத்தர் அங்கே புகார் செய்து விட்டார் என்றால் அவர் அங்கே இதை அகற்றப்பட வேண்டியும். இவர்களுடைய போராட்டம் மிஞ்சி போனால் 3 நாள் தான், 2 நாள் 3 நாளோட போயிடுவாங்க. ஆனால் இதிலே பல நகைப்புக்குரிய விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. சுழற்சி முறையிலே வருகிறார், வந்து போகிறார், அவர்கள் பாட்டு போட்டுக்கொண்டு இப்படி ஏதோ அவருடைய பொழுதுபோக்குவதற்காக வந்திருக்கிறார். ஒரு 10 பேர் வந்திருந்தால ஆடி போட்டு பாடி போட்டு சும்மா கூத்து போட்டு போகிறாங்க. இதில் ஒரு தாக்கமும் ஏற்பட போவதில்லை. யார் மக்கள் முன்பு மஹிந்த ராஜபக்சவுடைய காலத்திலே விமல் வீரவன்சவுடைய இன்னொரு நகைச்சுவான ஒரு விடயம் என்னவென்றால், பொல்லாத இந்திய எதிர்ப்பு வீரர் தான் விமல் வீரவன்ச. கையில் அஹூஜா மைக்க வச்சு தான் அவர் பேசுகிறார். இந்திய எதிர்ப்பு இந்தியாவென்றால் அவருக்கு அந்த விடயங்கள்லாம் பாரிய எதிர்ப்பை தெரிவித்தார். ஆனால் கையில் அஹூஜா மைக்க வச்சு தான் அவர் பேசிட்டு இந்திய எதிர்ப்பாளர். அவர் இப்படி அவர் ஒவ்வொரு விடயங்களை நோக்குகின்ற போது சிரிப்பும் நகைப்பும் நிறைந்த ஒரு நகைச்சுவை மேடையாகத்தான் அந்த அவருடைய இந்த போராட்டம். அவரோட டார்கெட் என்ன வரைக்கும்? இப்போ அவரோட மெயின் தீம் இதுல கோ ஓம் ஹரிணி இல்ல, அவரோட டார்கெட் ஒன்றும் இல்லை. தான் மாட்டப் போகிறேன், எனவே இதை திசை திருப்ப வேண்டும். என்னை இவர்கள் கைது செய்வதற்கான காரணம் இந்த புத்தகத்திலே பதிவிட்டதற்கு பின்புலத்திலே நான் இருக்கிறேன் என்பதல்ல, நான் இந்த போராட்டத்தை நடத்தியதனால் தான் என்னை கைது செய்தார்கள் என்ற ஒரு தோரணையை கொண்டு வருவதற்கான ஒரு போராட்டத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். இவர் மாட்டப் போகிறார். இவர் தான் பின்புலத்தில் இருக்கிறார் என்ற சந்தேகத்தில் அடிப்படையிலான சில தேடல்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இவர் சிஐடியினூடாக இவர் மூலமாகத்தான் வந்திருக்கலாம் என்ற தகவல்களும் சில விட கசிந்து கொண்டிருக்கின்றது. எனவே இவராக இருக்கலாம் என்ற அடிப்படையில் இவர் தான் கைது செய்யப்படும் போவதை முன்கூட்டியே உணர்ந்து கண்டு அதை திசை திருப்பதற்காக குந்திட்டார். இன்னொரு விஷயம் தான், இப்போ பிரதமர் அரணி அமரசூரி அவர்களை எதிர் தரப்பினர் நிறைய அசிங்கமான வார்த்தைகளை பிரயோகங்களை மேற்கொண்டு அவதூறாக விமர்சிக்கின்றார்கள். அதில் இந்த மிகிந்தலை தேரரும் ஒருவர். அவருடைய அந்த இராஜோடு செய்த காணொலியில் தனிப்பட்ட ரீதியிலே பாலியல் ரீதியான வார்த்தைகளை பயன்படுத்தி பெரும் தாக்குதல்களை அசிங்கமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஒரு தேரர் ஒரு புத்த பெருமானுடைய அவருடைய தர்மத்தை பறைசாற்றும், தர்மத்தை மற்றவர்களுக்கு போதிக்கும் ஒரு தேரர். அவருடைய வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது யாரும் தெரிந்த விடயம். ஆனால் இந்த மிகிந்தலை தேரர் அண்மைய நாட்கள் இல்லை, இதற்கு முன்பதாக நான் நினைக்கிறேன் என்பிபி அரசாங்கம் வருவதற்கு முன்பாக அவர் ஒரு வார்த்தை கூறியிருந்தார். என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் தலதா மாளிகை என்ன ஆகும்,
பௌத்த மதம் இல்லாமல் போய்விடும், வெசாக் கூடுகள் கருப்பு கூடுகளாக மாறும். பொசன் வைக்க முடியாது, வெசாக் வைக்க முடியாது, அவர்களுடைய பெரகர வைக்க முடியாது, இவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டார்கள், பொசன் நடக்காத பல விடயங்களை ஒட்டுமொத்தமாக சொல்றதுதான் மிகிந்தலை தேரர். அப்பொழுது நினைக்கிறேன் எதிர்க்கட்சி சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவாகத்தான் அவர் அந்த மேடையில் ஏறி இருந்தார். ஆகவே அதுக்கு பிறகு நினைக்கிறேன் ஜனாதிபதி அன்ரோ குமார் திசாநாயக்க மிகிந்தலைக்கு சென்று இருந்தார். இவர் இந்த தேர்தல் அப்பொழுது அவருடைய அந்த பொசன் வைப்பதற்கு அவருக்கு பல எதிர்ப்புகள் இருந்தது. அவர் அரசியல் ரீதியாக செயற்பட்டதன் காரணமாக கடந்த அரசாங்கத்திலே அவருக்கு பொசன் வைப்பதற்கான இந்த மிகுந்தலை என்பது ஒரு பொசனுக்கான இந்த தேர் வந்து அடி வைத்த இடம் என்ற அடிப்படையில் ஒரு பிரசித்தி பெற்ற இடம், ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பெற்ற இடம். எனவே அதிலே அவர்களுக்கு அந்த பொசன் வைப்பதற்கு அரசாங்கம் எந்த விதமான உதவியும் செய்யவில்லை என்ற அடிப்படையிலே தற்போதைய ஜனாதிபதியை அழைத்து அதை செய்வதற்காக அந்த விடயத்தை அவர் செய்தார். அங்கு சென்று அவரோடு பேசிவிட்டு அப்பொழுது மிகுந்தலை தேர் நல்ல விதமாகத்தான் பேசிக் கொண்டதா, எதையும் நேருக்கு நேரம் அவரால் பேச முடியவில்லை. ஆனால் இப்போ இதெல்லாம் காலம் தாழ்ந்து போக இப்பொழுது மீண்டும் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான பல குற்றச்சாட்டுகள் விமர்சனங்களை முன்வைத்து வந்த நிலையில் பிரதமர் அருணி அமரசூரியவை தனிப்பட்ட ரீதியில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சில வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி அந்த பாடகர் இராச்சோடு சேர்ந்து கொண்டு கேவலமான ஒரு வார்த்தைகள் பயன்படுத்தி விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் இப்பொழுது இவரை இந்த வெயின்தலை தேர்தலில் கேடி லால்காந்த் அமைச்சர் ஒரு இடத்தில் வைத்து வனச்சாரி, அதாவது காட்டு விலங்குக்கு சமனாக அல்லது காவாலித்தனமான ஒரு நபர் என்று வனச்சரையங்கிறதும் வனச்சாரியங்கிறதும் ரெண்டு வித்தியாசமான பொருள்படுகின்றது. வனச்சரைய என்பது காடையர்கள் மோசமானவர்கள் அந்த அர்த்தம். வனச்சாரியர்கள் என்பது முனிவர்கள், அதே போன்று காட்டுவாசிகள் என்று கூட குறிப்பிட முடியாது. காட்டுவாசிகள், அது கோத்திரிக்கவாதின்னு சொல்லுவாங்க. இந்த உலக அறிவும் இல்லாமல் காட்டோடைய வாழ்ந்து மிருகங்களை கொண்டு வந்து காட்டுவாசிகளையும் விட மோசமான ஒரு நிலையில் உள்ளவர்கள் என்ற அடிப்படையிலே தான் அது பொருட்படுகிறது. அது மாத்திரமல்ல, இதை கட்டாயம் குறிப்பிட வேண்டும், உலகத்திலே இப்போது அழிந்து போகின்ற மதங்களில் பௌத்த மதமும் ஒரு மதமாக இருந்து உண்டு. இலங்கை, இந்தியா, பர்மா இது போன்ற நாடுகளிலே பௌத்த மதம் இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மதங்கள் மருவிக்கொண்டு குறைந்து கொண்டு போகுது, சனத்தொகை குறைந்து கொண்டு போகின்றது. இதற்கு காரணம் இவ்வாறான மதக்குருக்கள், இந்தவாறான பௌத்த மதக்குருக்கள் அவர்கள் அந்த பௌத்த தேருடைய அந்த பௌத்த மதத்தினுடைய கொள்கையை சரியான முறையிலே பின்பற்றி சரியான முறையிலே அந்த பௌத்த தரிசனையை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்காமல் அதிலே போய் இருப்பவர்கள் இவ்வாறான கெட்ட வார்த்தைகளையும் கூடாத நடைமுறைகளையும் இப்போ இந்த தேரருடைய பிரச்சனை வந்ததற்கு பின் நான் சோசியல் மீடியாவில் பார்க்குறேன், பல தேரர்களுடைய பெண்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், வீடியோகள் ரிலீஸ் ஆகியிருக்கிறது. கிட்டத்தட்ட இவரை ஒத்த ஒரு தேரருடைய வீடியோ, இவருடைய குரல் போன்ற ஒரு இதுவும் உலா வருகின்றது. ஜப்பானிலே சென்ற ஒரு ஹோமோசெக்ஸில் ஈடுபட்ட அந்த இது போன்ற ஞானசார தேரர்களோடு ஆடிய இந்த மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் பல இப்போது சஞ்சரித்துக் கொள்ளுது. இது புத்த மதத்திற்கே ஒரு எதிரான ஒரு நிலையை கொண்டு வருது. சில சீனா போன்ற நாடுகளிலே பௌத்த மதத்தை பாதுகாப்பதற்காக அந்த துறவிகள் சரியான முறையில் செயற்பட்டாலும் ஒட்டுமொத்தமாக உலகம் பார்க்கின்றது இந்த பௌத்தத்திற்கு அந்த உடை அமைப்பு. இந்த உடையமைப்பினூடாக செய்வர் இவர் சீனரா அல்லது இவர் பர்மரா அல்லது இலங்கையரா இந்தியரா என்று பார்க்க போகிறோம். பௌத்தர் என்று தான் பார்ப்போம். எனவே பௌத்த தரிசனம் இவ்வளவு மோசமான தரிசனமா, இந்த தரிசனத்தை நாங்கள் பின்பற்றுவதா என்ற அடிப்படையில் இதை விட்டு விளையக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். ஆனால் நினைக்கிறேன் இது உலகளாவிய ரீதியில் இருந்தாலும் இல்லாட்டாலும் கூட இலங்கையில் நான் நினைக்கின்றேன் இந்த பௌத்த தேரர்களுடைய மோசமான அரசியல் நடவடிக்கைகள் அதிகமாக சீனா, ஜப்பான், இந்தியா, பர்மா உட்பட அவர்கள் அந்த பௌத்த தர்மத்தை எப்படி அழகாக மக்கள் மத்தியிலே சேர்ப்பதைத்தான் அவர்கள் நோக்கமாக கொண்டு செயற்படுகிறார்கள். இந்த இலங்கையில் இருக்கின்ற இப்படியான தேரர்கள் தான் அசிங்கமான ஒரு நடவடிக்கைகள் ஈடுபட்டு பெண்களுடன் உறவாடி கொண்டு போத்தல்களை எடுத்து பாட்டி போட்டுக்கொண்டு வாகனங்களுக்கு அடிமையாகி கொண்டு கடந்த ஆட்சி காலங்களில் ஒரு சில பௌத்த குருக்களுடைய அவர்களுடைய தேசனா அவர்கள் செய்யக்கூடிய இந்த மக்கள் மத்தியிலே போராற்றக்கூடிய சந்தர்ப்பத்திலே பார்க்கின்ற போது பௌத்த மத குருக்களுடைய அந்த சொல்லாடல்கள், அவர்கள் பேசுகின்ற விதம் மிகவும் ஒரு தரம் வாய்ந்ததாகவும் அமைதியான முறையிலே அதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது. இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது ஏனைய மதத்தில் இருப்போம், கொஞ்சம் காரசாரமாகவும் கம்பீரமாகவும் உரத்த குரலிலும் தான் அந்த பிரசங்கங்களை மேற்கொள்கிறார். ஆனால் பௌத்த மதத்தை பொறுத்தவரை அவர்களுடைய
அந்த தரிசனங்கிற விஷயத்தை அவங்க பின்பற்றதன் காரணமாக ஒரு அமைதியான முறையில் தான் அவர்கள் அந்த விஷயம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இவ்வாறான விடயங்கள் செய்வது இந்த பௌத்த மதமே அழிந்து போகக்கூடிய ஒரு சூழலுக்கு இவ்வாறான அரசியல் இலங்கையை பொறுத்தவரையிலே பௌத்த மதத்திலே இருக்கக்கூடிய மத குருக்கள் நேரடியான அரசியலுக்குள் வந்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் அவர்களே சுகபோகம் அனுப்புவதற்காகவும் பணம் சம்பாதிப்பதற்காகவும் இந்த அரசியல்வாதிக்கு பின்னால் சென்று அரசியல் செய்ய வெளிக்கிட்டது தான் இந்த நிலைக்கு காரணமாக இருக்கிறது. எனவே இந்த அடிப்படையில் தான் தோழர் லால்காந்த அவர்கள் அந்த விதத்திலே அவர் வனச்சரையாண்டு பேசவில்லை, வனச்சாரியன் தான் பேசியிருக்கிறார், காட்டுவாசி என்ற அடிப்படையில் தான் பேசியிருக்கார். அந்த விதத்தில் அவருடைய உரையாடலும் அவருடைய செயற்பாடுகளும் இருப்பதன் காரணமாக அதை ஒத்த விதத்திலே அவர் பேசியிருக்கிறார். தவிர தவறான புரிதல்களுக்குள் போகிறார். அவரை ஒரு தேரர் பேசியிருக்கிறார், அதுக்கு சாதகமாக அந்த தேரருக்கு சாதகமாக பேசி லால்காந்த சகோதரிக்கு கொஞ்சம் விமர்சனத்தை ஏற்படுத்திக்கிறார். அவர் கூட அதை சரியாக அவருடைய சொல்லாடலை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இவர் வனச்சாரி என்று தான் பேசியிருக்கிறார், தவிர வனச்சரையான்னு சொல்லி பேசவில்லை. இப்பொழுது கேடி லால்காந்த் அமைச்சர் அப்படி அந்த மீன்தலை தேரரை குறிப்பிட்டார், வனச்சாரியா என்று குறிப்பிட்டதை பல தேரர்கள் கண்டித்து வருகிறார்கள். பெரும்பாலும் அளவில் அல்ல, ஒரு சில தேரர்கள் கண்டித்து வருகிறார்கள். இவர்கள் யார் என்று பார்த்தால் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் கடைக்கு போனவர்களாக தான் இருக்கிறார்கள். எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மட்டக்களப்பில் இருக்கிற சுமண ரத்ன தேரர் வந்து சொல்றார், நான் ராஜபக்ச நிக்காயை சேர்ந்தவர் அப்படின்னு பயப்படாமல் சொல்கிறார். அப்படி ஒரு நிக்காயவே இல்லை, அப்படி ஒரு பீடம், அப்படி ஒரு பீடமே இல்லை. இங்க இருக்கிறது மரியாதைக்குரிய நல்ல சங்க பீடங்கள் இருக்கின்றது. ஆனால் இது ராஜபக்சக்கு என்ற ஒரு பீடம். அந்த ராஜபக்ச பீடத்தில் சேர்ந்தவர்கள் தான் இவர்கள் எல்லாருமே. எப்படியாவது அவர்களை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும், அவர்கள் மூலமாக இவர்கள் V8 வாகனம், நல்ல காசு பணம், உணவு என்று இவர்கள் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து இந்த அழகான பௌத்த தர்மத்தை இல்லாமலாக்க செய்வதற்காக செயற்பட்டு கொண்டிருப்பது திட்டு தெளிவாக தெரிகிறது. முக்கியமான நிக்காயன்னு சொல்லக்கூடிய இடத்திலே அஸ்கிரிய பீடம் என்று இருக்கின்றது. அஸ்கிரிய பீடத்தை பொறுத்தவரையிலே சரியான புரிதலோடு இருக்கின்றார்கள். கடந்த சாமர சம்பத் செல்லங்கானி தாஸ் பக்சேயுடைய அந்த சுதந்திர கட்சியுடைய அங்கே போய் சொல்ற நேரம், நாங்கள் இந்த அரசாங்கம் சரியா தான் போகுது, இது சரியா போற பாதையில் பேத்துக்கிட்டு நீங்க போங்க, வேலையை பார்த்துட்டு போங்கன்ற அடிப்படையில் அவர் பேசி அனுப்பியிருந்தாங்க. எனவே அவர்கள் புரிதலோடு இருக்கின்றார். ஒரு சில இவ்வாறு அரசியல்வாதிகளுக்கு பின்னாலே சுகபோகத்துக்காகவும் V8 வாகனத்துக்காகவும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் இந்த பெண்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் இருக்கக்கூடிய ஒரு சில தேரர்கள் தான் இவ்வாறாக அவர்கள் செயற்பட்டு வருகிறார். உண்மையிலேயே இந்த கல்வி சீர்திருத்தம் என்பது கட்டாயம் வர வேண்டிய விடயம். ஒவ்வொரு 8 ஆண்டுகளுக்கும் ஒரு தடவை இதில் சிலபஸ் மாற்றக்கூடிய ஒரு விடயம் இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட இப்போ 13 அல்லது 12 ஆண்டுகளாக இந்த சிலபஸும் மாற்றப்படவில்லை. சிலபஸ் மாற்றப்பட வேண்டும், ஆனால் சிலபஸ் ஆனால் இதிலே ஒரு சீர்திருத்தம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறார். தற்போதைய கால நிலைக்கு ஏற்ற விதத்திலே அவர்களுக்கு அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக மாற்றப்பட வேண்டுவதற்கான கல்வி முறையை கொண்டு வர வேண்டும். எல்லாத்தையும் புத்தக பூச்சி போல புத்தகத்தில் எழுதி வச்சுட்டு புத்தகத்தை படித்து மைண்டில் நிற்காது. அதே இப்போது இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுற விஷயத்தை பிள்ளைகளுக்கு விளங்கணும். எல்லா 5 வயசு பிள்ளைகளாயிலையும் இப்போ தாய் தகப்பனு இப்போ என்ன செய்யறாங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோனை கையில் கொடுத்து போட்டு அவங்களோட வேலையை பார்க்குறோம், பிள்ளை தட்டி விளையாடிட்டு இருக்கு. அந்த பிள்ளைக்கு சில லிங்களை தேடக்கூடிய பிள்ளைகள், சில பிள்ளைகள் 13-14 வயசுல 12 வயசுலேயே PhD முடிக்கக்கூடிய நிலைமை வந்திருக்கிறாங்க. ஏன் இதை சரியாக பயன்படுத்த அந்த கணனிகளையோ அல்லது ஸ்மார்ட் ஃபோனையோ சரியாக பயன்படுத்தக்கூடிய விதத்தில் அந்த பிள்ளைகள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். சிறு வயதிலே 12-13 வயதிலே வெளிநாடுகளிலே PhD முடிக்கக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு கல்வி முறையை கொண்டு வருவதற்கான முயற்சியிலே ஆரம்ப கட்டத்தில் இறங்குகின்ற போது சில லிங்குகளை போட்டு அந்த லிங்குகளை போய் தேடி பார்க்குறது பிள்ளைகளை தேடி பார்க்கணும். இப்போ அந்த மாதிரியான விடயங்களை செய்ய உட்படுகின்ற போது இவர்கள் இந்த கல்வி முறை இப்போது தற்போது இருக்கக்கூடிய கல்வி முறைமையும் என்னை பொறுத்தவரையிலே நான் தனிப்பட்ட ரீதியில் இந்த கருத்தை தெரிவிக்கின்றேன், கட்சி ரீதியாக அல்ல, இது ஒரு ஆண்டான அடிமைத்துவத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கல்வி முறை. எப்பவும் இவர்கள் உற்பத்தி செய்யப்பட்டு அனுப்பப்படுகின்றவர்கள் இன்னொருத்தனுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவனாக தான் இருக்கணும். இவ்வளவு பெரிய PhD முடித்தாலும் ஒன்றுமே தெரியாத படிக்காத ஒரு முதலாளிகிட்ட போய் தான் வேலை செய்யணும். ஆண்டான அடிமை முறை தான் இருக்குது. பரம்பரையாக முதலாளியாக இருக்கக்கூடியவன், முதலாளித்துவத்துக்கு கீழே இருக்கக்கூடியவன், அந்த முதலாளிக்குழுக்கு கீழே தான் போய் ஒரு PhD முடித்தவரும் போய் வேலை செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்குது. ஆண்டான அடிமைத்துவத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கல்வி முறை தான் இப்போது இருந்து கொண்டு இந்த முறைமை மாற்றப்பட வேண்டும். இதை பிடித்து கொண்டு இந்த கட்சிக்குள்ளுக்கு உட்பூசலை ஏற்படுத்த இன்றைக்கு நான் பார்த்த ஒரு வீடியோ ஒன்று முஜிபுர் ரஹ்மான் எங்களுக்குள்ளே பனிப்போர் போகின்றது, பனிப்போர் இப்போது வெளிப்பட்டிருக்கின்றது சொல்ல. பனிப்போரும் இல்லை, ஒரு நெருப்பு போரும் இல்லை எங்களுக்கு. நாங்கள் போர் இல்லாமல் அழகான முறையில் ஆட்சியை கொண்டு செல்கிறோம். இவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் எங்களுக்குள்ளே பிளவுகளை ஏற்படுத்தி விடலாம் என்று. 5 வருடம் இல்லை, இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விடயத்துக்கும் சரியான பதிலை அளித்துக்கிட்டு போகிறோம். 10 வருடம் நாங்கள் எதிர்பார்த்துக்கணும். இவர்கள் எங்களுடைய ஆட்சி காலத்தை இன்னும் நீட்டி தருவதற்கான சகல களங்களையும் இவர்கள் அமைத்து தந்து கொண்டிருக்கிறார். அதே போலதான் அவர்கள் நான் பார்த்தேன், ரிஷாட் பதியுதீன் அவர்கள் ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருந்தால், இந்த பிரஜாசக்தி அமைப்புகளுக்கு NPP சார்ந்தவர்களைத்தான் தலைவராக நியமிக்கிறார்கள் ஒவ்வொரு பகுதிகளிலும்.
இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற வகையில் ஒரு கருத்தினை வெளியிடுகிறார். உண்மையாக என்ன அந்த பிரஜாசக்தி என்பது, இதிலிருந்து என்ன நடக்கின்றது, இதில் ஏன் என்பிபியை மட்டும் தான் தெரிவு செய்யப்படுகின்றார்களா? பிரஜாசக்தி சபாபதி அதைத்தான் அவர் குறிப்பிடுகின்றார். பிரஜாசக்தி சபாபதியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்பிபியுடைய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டு கொண்டு வருகின்றார்கள். என்பிபியினுடைய இவர்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டார்கள் 3 லட்சம் வாக்குகள் தான் எங்களுக்கு இருக்கின்றது. இப்போது 68 லட்சம் வாக்கு இருக்குது. 68 லட்சம் வாக்குகளை பெற்றோம் என்றால் ஏற்கனவே அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் எங்களுக்கு வாக்களித்தார்கள். இப்போது அவர்கள் என்பிபியை ஆதரிக்கின்றார்கள். இதற்கு முன் ரிசாத் பத்ருதீனை ஆதரித்தவர்கள். இதற்கு முன்னைய நியமனங்கள் எல்லாம், உதாரணத்துக்கு இந்த 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 நாட்டினுடைய ஏழ்மை நிலையை, கஷ்டப்பட்டமான மக்களுடைய நிலையை மாற்ற வேண்டும், இந்த நாட்டிலிருந்து ஏழ்மை இல்லாமல் போக வேண்டும் என்ற அடிப்படையிலே பல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. அதிலே ஜனசபின்னு சொல்லி போட்டு பிரேமதாஸ் அவர்களுடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அதே போன்று மகாப்பழ வழங்கப்படுகிறது கஷ்டப்பட்ட மாணவர்களுக்கான. அதற்கு பின் இந்த சமுர்த்தி கொண்டு வரப்பட்டது. இப்போது அஸ்வசுமே இருக்கின்றது. இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய, அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவர்களுடைய வளங்களையும் அவர்களை மேம்படுத்த வேண்டும், அவர்களும் வளமான வாழ்வு வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அந்த அடிப்படையிலே கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் சரியான முறையிலே மக்களை சென்றடைந்திருக்கிறதா என்றால் சென்றடையவில்லை. சமுர்த்தி இப்போ ரிசாத் பத்ருதீனுடைய பேச்சை சொல்கின்ற போது பேரிச்சம்பழத்தில் அவர் அரசியல் செய்தவர். சவுதி அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட பேரிச்சம்பழத்துக்கு இவருடைய ஸ்டிக்கர் ஒட்டி போட்டு அதை கொடுத்து அரசியல் செய்தவர் நான் இவர். அதவே சமுர்த்தி நியாமிக்க மன்னார் மாவட்டங்களிலே சமுர்த்தி அதிகாரிகளாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இவருடைய சொந்தக்காரர்களையும் இவருடைய நெருக்கமானவர்களையும் இவருக்கு சேவை செய்தவர்களும் சேவெடுத்தவர்களும் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதவாட்சியிலிருந்து அல்ல மதவாட்சிக்கு அனுராதபுரத்திலிருந்து மன்னார் மாவட்டத்துக்கு போகும் வரை இருக்கிற அத்தனை போலீஸ் ஸ்டேஷன்லையும் முழுக்க இவர்களுக்கு தேவையானவர்கள் நியமித்திருக்கிறார்கள். அப்படி இவரை நியமித்தவர் இந்த அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ன்ற மாதிரி இவர் இப்போ நினைக்கிறதெல்லாம் இவர் சில நேரம் இவங்களோட ஆக்களை நியமிக்கிறாங்களோன்றது. சரி, அப்படியே நியமிக்கிறார்கள் வைத்தாலும் இங்கே 2 வருடம் தான் அவருக்கான நியமன காலம். அவருக்கு 2 வருடம். பிரஜாசக்தி சபாபதிங்கிறவருக்கு, அது தலைவராக இருக்கக்கூடிய செயற்படக்கூடிய 2 வருடம். இவர்களுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி செயலாளர் வருகிறார், டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் வருகிறார், அதே மாதிரி சமுர்த்தி அதிகாரி வருகிறார், கிராம சேவர் வருகிறார். இவரெல்லாம் அரச இயந்திரத்தில் வரக்கூடியவர்கள். மத்திய அரசாங்கத்தினால் கொடுக்கப்படுகின்ற நிதிகள், மத்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகின்ற மக்கள் நலனுக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய நிதிகள் எல்லாம் மக்களை சென்றடைவதற்காக இருக்கக்கூடிய அரசு இயந்திரங்கள் தான் அது. இவர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார். இவர்கள் சரியாக செய்கிறார்கள், திட்டங்கள் சரியாக போகின்றதா, இதில் இவர்கள் கொள்ளையடிக்கின்றார்களா, மக்களுக்கு சென்றடைகின்றது. ஏன்னால் இவ்வளவு காலம் 76 வருட காலங்களாக இந்த நாட்டினுடைய வறுமையை போக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்களினூடாக வறுமை போயிருக்கின்றதான வறுமை போகவில்லை, தொடர்ந்து வறுமை நிலவை கொண்டிருக்கிறது. எனவே இதை நாங்கள் மாற்ற வேண்டுமாக இருந்தால், சரியாக மக்களை சென்றடைய வேண்டுமாக இருந்தால் இதற்கு சூப்பர்வைசர் ஒன்று இருக்கணும். சரியான சூப்பர்வைசர், பார்வையிடக்கூடியவர்கள். அந்த சூப்பர்வைசர் தான் ஒரு கொள்ளையடிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது. எனவே என்பிபியில் இருக்கக்கூடியவர்களே அந்த மாதிரியான கொள்கைகளில் யாரும் இல்லை. தங்களுடைய சொந்த பணத்தை செலவழித்து நாட்டுக்காகவும் தியாகத்தோடு வேலை செய்யக்கூடியவர்கள் இணைந்திருப்பவர்களும் சரி, இப்போது இருப்பவர்களும் சரி, முன்னைய பழைய உறுப்பினர்களாக இருந்தாலும் அவர்கள் தங்களை முழுமையாக தியாகம் செய்து செயற்படக்கூடியவர். எந்த சம்பளத்தையும் எதிர்பார்த்து இந்த கட்சியில் சேரையில்லை. இனி அவ்வாறானவர்கள் இந்த மாதிரியான விடயத்தில் பொறுப்புதாரர்களாக நியமிக்கப்படுகின்ற போது அங்கே இருக்கக்கூடிய வேற அடிமடியில் அடிக்கக்கூடியவங்களுக்கு அதில் இடம் இருக்காது. இப்போ இருக்கக்கூடிய சமுர்த்தி அதிகாரிகள், அவர்களால் நியமிக்கப்பட்ட சமுர்த்தி அதிகாரிகளும், அவர்களால் நியமிக்கப்பட்ட டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்மாரும், அவர்களால் நியமிக்கப்பட்ட அவர்களுக்காக வேலை செய்த கிராம உத்தியோகத்தர்களும் அவர்களுக்கு பெருத்த இடியாக இருக்கிறது இவர்கள் இருக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ரிசாத் பத்ருதீனுடைய அரசியலை பார்க்கின்ற போது ஒரு பள்ளிவாசல் நிர்வாகத்தில் கூட அவருடைய ஆக்களைத்தான் அவர் நியமித்திருக்கிறார். மன்னார் மாவட்டத்திலும் சரி, புத்தளம் மாவட்டத்திலும் சரி, புத்தளத்திலே அகதியாளாக ஆக்கப்பட்டதன் பின்னர் அங்கு குடியேறிக்கக்கூடிய அத்தனை பள்ளிவாசல்களையும் அந்த பள்ளிவாசல் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர் எல்லாம் இவருடைய ஆக்கள் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் சொல்வதை விட்டு வேறு எதுவும் செய்ய மாட்டார்கள், அசைய மாட்டார்கள், வேத வாக்காக எடுத்துக்கொண்டு செய்யக்கூடியவர்கள். இப்படியாகப்பட்டவர் இந்த நியமனத்தை பற்றி அவர் குற்றஞ்சாட்டுகிறார் அல்லது இவர் விமர்சிக்கிறார் என்றால் எங்களுக்கு நகைப்பாகவும் சிரிப்பாகவும் இருக்கிறது. இவருடைய கடந்த கால நியமனங்கள், இவர் மூலமாக நியமிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு தெரியும். நான் அன்றைக்கி ஒரு விடயத்தை சொல்கிறேன். இவருடைய காலத்திலே கிட்டத்தட்ட 20 வருட கால அரசியலே நான் நினைக்கிறேன் அநேகமாக நிறைய பலர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கியிருந்தார். டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்குள்ளு, பாதுகாப்பு அமைச்சுக்குள்ளுக்கு நிறைய இருந்தது. பாதுகாப்பு அமைச்சு என்கிறது
அநேகமான செய்திகள் இப்போதானே உங்களுக்கு லைவ் அடிக்கிறதா இருக்கலாம் அல்லது பிரேக்கிங் நியூஸ் போடுறதா இருக்கும். முன்பு அத்தனை செய்திகளும் பரிசோதிக்கப்பட்டு தான் பிரசுரிக்கப்படும். அவ்வாறு பரிசோதனைக்காக அனுப்பப்படுகின்ற டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு அனுப்பப்படுகின்ற செய்தியில் பல காலங்களாக லீக் ஆகி கொண்டே இருந்தது. இங்கு செய்தி அடிப்பதற்கு முன் அங்கே இந்த செய்தி வெளியாகும். எவ்வாறு லீக் ஆகின்றது என்று பார்த்தால் அங்கு வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த செய்திகளை ரகசியமாக எடுத்து வெளியே அனுப்பி கொண்டிருந்தார்கள். அதுக்குள்ளே வேலை செஞ்சு நியமிக்கப்பட்டவர் அனைவரும் எல்லாரும் வெளியில் போட்டாங்க. வெளியில் போட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டது. அது அந்த ஜப்னான் முஸ்லீம் அந்த இணையதளம் தடை செய்யப்பட்டிருந்தது. மஹிந்த ராஜபக்சவுடைய காலத்தில், கோட்டாவுடைய காலத்தில் அது தடை செய்திருந்தார். இவ்வாறான வேலைகள் இவர்களுடைய அரசியலுக்காக நியமிக்கப்பட்ட இவர்கள் நியமனம் செய்தவர்கள் இப்போது அதே போன்று இவர்கள் நியமிக்கிறார்களா என்று அந்த அரண்டவன் கண்டுக்கு இரண்டதெல்லாம் பேய் போன்ற ஒரு நிலையிலே அவர் சிந்தித்து வருகின்றார்கள். அவ்வாறானது அல்ல. இந்த அரசாங்கம் அப்படி நியமித்தாலும் தவறும் இல்லை. ஏனென்றால் இந்த அரசாங்கத்துக்கு நம்பிக்கையாக செயற்படக்கூடியவர்கள் நியமிக்கிறார்கள் சொல்லி போட்டு 2 வருட காலம் இது நிரந்தர நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் மூலமாக சமுர்த்தி அதிகாரிகள் அவர்கள் 55 பென்ஷன் எடுக்கும் வரைக்கும் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இது 2 வருட கால நியமனங்கள். ஒரு குறிப்பிட்ட கால ட்ரக்குக்கு விழுந்தது பிறகு புதியவர்கள் நியமிக்கப்படுவார் 2 வருஷத்துக்கு பிறகு. அது அப்போ இப்போது நியமிக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இல்லாதவர்கள் தகுதியானவர்கள் மீண்டும் நியமிக்கப்படுவார்கள். இந்த 2 வருடத்தை கூட இவர்கள் பொறுக்க முடியலை என்றால் அவருடைய அரசியல் பட்டு போகின்றது, அரசியல் இல்லாமல் போகின்றது. அவர்கள் பயப்படவில்லை. அவ்வாறு அரசியலுக்காக பயன்படுத்தப்பட போவதில்லை. மக்கள் நலனுக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதி மக்களிடையே சென்றடைய வேண்டும், சரியாக சென்றடைய வேண்டும். அபிவிருத்திகள் என்பது சரியாக செல்ல வேண்டும். வறுமை ஒழிப்பதென்பது, வறுமை என்பது வெறுமனே பொருளாதார ரீதியாக காசு மக்கள்கிட்ட போய்த்து தின்று குடிச்சிருக்கு உடுத்து வாழ்றதுக்கு அல்லது அவர்களுக்கு சரியான கல்வி கிடைக்க வேண்டும், சரியான மருத்துவ வசதிகள் கிடைக்க வேண்டும், சரியான சமூக பற்றோடு சமூகமாக வாழ வேண்டும், சமூகமாக வளர வேண்டும். இவை அனைத்தும் சரியாக சென்றடைகின்ற போது தான் வறுமை இல்லாமல் போகும். அந்த அடிப்படையில் நியமிக்கப்படுவது எந்த விதமான அரசியல் தேவைகளுக்காக நியமிக்கப்பட்டது அல்ல. இதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள். ரைட், ஓகே. இறுதி கேள்விக்கு நல்ல ஒரு பாதை தெளிவை கொடுத்திருந்தீர்கள். நன்றி தாக ஐன்ஸ்ட் அவர்களுக்கு இந்த மூடு இணைந்து இந்த விடயங்களை மூடு பகிர்ந்து கொண்டமைக்கு. கலையத்தில் இருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியோடாக சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் லிசிஹரன் மற்றும் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் மின்சன். நன்றி, வணக்கம்.